தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடு பார்சல் வாங்கி பிளாட்ஃபார்மில் உட்காந்து அவங்களும் அவங்க சக பணியாளர்களும் சாப்பிட்டு இருந்தாங்க. ஏன்க்கா இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடாம வெளியே சாப்பிட்றீங்கன்னு கேட்டப்போ, இல்லை சார் நாங்கள் வந்து ஹோட்டலில் உள்ளே போனால் அது மற்றவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நாங்கள் ஜக்கில் தண்ணி குடிச்சா கூட தூக்கி குடிக்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்களாம் கூட ஒரு இன்டர்வியூ அவங்களே சொல்லியிருக்காங்க, இங்கே இருக்கவங்க மக்களே கூட அவங்கள முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க 45 பவுன் நகையை வந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி மீடியாலெல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் மேலே வந்து பயங்கரமான ஒரு மரியாதை. ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி அவங்க கணவனே வந்து அவங்க இந்த வேலையை வந்து நீ வேலைக்கு போய் நீ கஷ்டப்பட வேணாமா, வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேலையை நான் செய்வேன் விரும்பி பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதையாகவும் டிக்னிட்டியாகவும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸில் இருந்தப்போ அவங்கள வந்து மக்கள் வந்து ஏளனமாக அன்கம்ஃபர்டபுளாக பார்த்தாங்களோ, அதே ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து ஒவ்வொரு விழா மேடைக்கும் போகிறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு விழா மேடையிலையும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்குது, மக்களோட அன்பு கிடைக்குது. இதே மாதிரி தான் அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுக்கும் அதே ட்ரெஸ்ஸில் வந்து வந்திருக்காங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவங்கள சந்திச்சப்போ உடனே வந்து அவங்களை அரவணைத்து, அன்போடு அரவணைத்து, அவங்களுக்கு பொன்னாடை போட்டு தங்க செயின் போட்டு மரியாதை பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தலைவர் வந்து அவங்க வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை பண்ணுறது, இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன். அது பத்மா அம்மாவுக்கு மட்டும் கிடைச்ச ரெக்கக்னிஷன் இல்லை, இந்த மாதிரி உண்மையாக நேர்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே கிடைக்கிற ரெக்கக்னிஷன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னாலே ஒரு சாதாரண மனுஷன் வந்து உழைச்சா நேர்மையாக இருந்தால் முன்னேறலான்னு நிறைய படத்தில் வந்து அவர் காமிச்சிருக்காரு. அவர் தான் சாதாரண மக்களோட நம்பிக்கை. தலைவர் வந்து அரசியல்லையும் இல்லை, அவர் வந்து எந்த வித பதவி ஆசையும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் ஏன் வந்து இவங்களை கூப்பிட்டு பாராட்டணும்? ஏன்னா அதுதான் மனசுங்க. உண்மையாக நேர்மையாக இருக்க எல்லாருமே அவர் கூப்பிட்டு பாராட்டுறாரு. அவரோட ரசிகர் ஒருத்தர் மதுரையில் 5 ரூபாய்க்கு பரோட்டாக்களை வந்து 12 வருஷமா வந்து ஏழை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் 5 ரூபாய் பணத்திலையும் இலவசமாகவும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரையும் வந்து நேரில் கூப்பிட்டு அவருக்கும் தங்கச்சேன் போட்டிருக்காரு. அந்த சந்திப்பு நடந்தப்போ எனக்கு அதை பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது. அப்போ என்ன ஆச்சு, தலைவர் ஃபர்ஸ்ட் வந்த உடனே, என்ன சேகர் எப்படி உங்களுக்கு இந்த பரோட்டாலாம் கட்டுப்படி ஆகுது, 5 ரூபாய்க்கு எப்படி பரோட்டா போட்டுறீங்க, காலையிலேயே எழுந்திருவீங்களா, எப்படி நீங்கள் குவான்டிட்டி நிறைய போடுவீங்களா, இது யார் பொண்ணு மாப்பிள்ளையா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, பொண்ணு நல்லா பார்த்துக்கணும் தம்பி, பெற்றவங்க ஒன்று நம்பி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கார்த்திக் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை தலைவா எனக்கு 90s கிட் இன்னும் ஆகலை அப்படின்னு. ஸோ அப்புறம் டக்குன்னு ஒரு ரிமோட்டில் ஒரு பெல் அடிச்சா டக்குன்னு கோல்டு செயின் வந்துச்சு. கோல்டு செயின் வந்தோடனே தலைவர் வந்து இமீடியட்டாக வந்து அதை மதுரை ரஜினி சேகர் கழுத்தில் போட்டு போயிட்டாங்க. அப்போ நான் இன்டர்வியூ பண்ணி, தலைவா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்குமே அந்த நிகழ்வு வந்து அவர் வந்து யாரும் இதை பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்களா இல்லையா, அதை பற்றிலாம் அவர் வந்து யோசிக்கவே இல்லை. அவர் மனசுக்கு வந்து அதை வந்து ஆத்மார்த்தமாக அதை வந்து பண்ணுறாரு. ஸோ இதை வந்து நேரடியாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன், தலைவரோட மனசு வந்து தங்க மனசு. ஸோ இத்தனை வருஷமாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சைலண்டாக பண்ணிட்டு இருந்தாரு. சில விஷயங்களை வந்து இப்போ அது நமக்கு மீடியாவில் தெரியறப்போ அதுலேயும் வந்து குறை கண்டுபிடிக்கிறது வந்து இந்த மாதிரி நல்ல செயலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கிற பாராட்டை வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தூய்மை பணியாளர் இவங்களை வந்து இப்போ மீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நான் 2015 சென்னையில் வெள்ளம் வந்தப்போ, சென்னையே வந்து குப்பைக்காடாக இருந்தப்போ, அந்த சென்னையை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக 11 மாவட்டங்கள்லேருந்து வந்து தூய்மை பணியாளர்களில் சென்னையிலே ஒன் ஆஃப் தி பாஷ் கல்யாண மண்டபம், ராகவேந்திரா மண்டபம் கல்யாண மண்டபத்தை தலைவர் வந்து